ஆதி சக்தியே தன்னுடைய சக்தியை இழந்து போய்விட்டால் ஈரேழு உலகமும் நிலை தடுமாறி சிதறி போய்விடும் என்பதால் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்று கூடி அம்மனை விடுவிக்க ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தன. அம்மன் சிங்க வாகனதாரி, சிம்ம சொரூபிணி என்பதால் சிம்ம ராசியில் பிறந்த எந்த உயிரினமாவது முழு மனதுடன் அம்மனுக்காக தன்னை தீயில் பலியிட்டுக் கொண்டால் தீய சக்திகளின் பிடியில் கட்டுப்பட்டு இருக்கும் அம்மனின் தடைகள் விலகும். அதுவரை அம்மன் வெறும் மண் பொம்மைதான். எனக்கு தெரிகிறது, இந்த அம்மன் இன்னும் கட்டி போடப்பட்டிருக்கிறாள். அம்மனுக்கு சக்தி இல்லை. அம்மன் இப்பொழுது வெறும் மண் பொம்மைதான். இந்த அகோர ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அம்மனுக்கு அப்போல இருந்தே விடுதலை கிடையாது. ஏன் இல்ல, முதல் தடவை அம்மனை கட்டி போட்டப்ப ஒரு வண்ணத்து பூச்சி இந்த தீயில தன்னை பழியிட்டு அம்மனை விடுதலை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2 முயல் குட்டிங்க இந்த தீயில தன்னை பழியிட்டு அம்மனை விடுதலை பண்ணிச்சுங்க. பூச்சியும் அந்த 2 முயல் குட்டிகளும் தீய சக்தியோட பெருசா? எடுத்த ஜென்மம் இல்ல, பிறந்த ராசிக்குத்தான் மதிப்பு. சிம்ம ராசியில பிறந்த எந்த உயிரினமாவது இந்த தீயில தன்னை பழியிட்டா அம்மனை கட்டி போட்ட தடை விலகி போயிட்டு. சிம்ம ராசிக்காரங்க யாராவது இந்த ரகசியம் தெரிஞ்சு அம்மனை கட்டுல இருந்து விடுவிச்சிட்டா இது கலிகாலம். தெரிஞ்சால யாரும் முழு மனசோட தன்னை பலி கொடுக்க வர மாட்டாங்க. இந்த அம்மனோட கட்டுகள் விலகிறதுக்கு முன்னாடி நானே இந்த அம்மனை இங்க இருந்து தோண்டி எடுத்து நெருப்பு வச்சு எரிச்சு சாம்பலாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பீடத்துல நானே உட்கார்ந்து நானே கடவுளாயிடுறேன். மாடா, அப்புறம் பண்ணுங்கடா, எனக்கும் நரபுலி கொடுங்கடா. சிம்ம ராசியில பிறந்தவங்க எங்க இருக்காங்க? அம்மனோட தடைகளை யார் நீக்க போறா? நடக்காது. நீங்க இந்த அம்மன் காரடியில வந்து சேர்ந்தப்பவே 150 வயசு வாழ்ந்த எங்க பாட்டி உங்க 4 பேரும் சிம்ம ராசி ஜாதகம்னு சொன்னாங்க. ஏன்பா, அம்மாவுடைய பிரசாதத்தை பகிர்ந்துகிட்டோம், அம்மாவுடைய சேலையும் பகிர்ந்துகிட்டோம், அம்மாவுக்காக சாவையும் பகிர்ந்துக்கலாம்ப்பா. அம்மா, உனக்கே சிறையாமா? அம்மா எங்க உயிரை கொடுத்து உன்னை தடையில இருந்து விடுதலை பண்றது எங்க பொறுப்புக்கே பெருமம்மா. கண்ணீரு என் திட்ட நிறைவேறிடுச்சு. இங்க இருந்த மக்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. நான் இன்னைக்கு உன்னை புடுங்கி எறிய போறேன். ரத்த கண்ணீரு காணாம போயிடுச்சு. நான் அதை அழிச்சிட்டேன். எப்படி என் திறமை? அந்த அம்மனை அழிக்க போறேன். இனிமே நான் தான் கடவுள். எனக்கு கோவில் கட்டுவியா? எனக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுவியா? சொல்லுங்க பாட்டி. இனிமே நான் தான் கடவுள்.